வணக்கம் நண்பர்களே. ஜூன் 30க்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி காலங்களால் மிதுன ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே தொடர்ந்து ஏற்படும், இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தலாம். மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதம் அடங்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்க கலைகளில் அதிகம் ஆர்வத்தோடு இருப்பாங்க. எல்லா வித்தைகளையும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இரட்டையர்கள் சொல்லக்கூடிய இரட்டையர் ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அழகான மீன் மாதிரி கண் இருக்கும். கண்ணிலேயே கதை பேச தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். உயரமான உடல் அமைப்பு, ஒல்லியான தேகம் இருந்தாலுமே எப்போ சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி தான். இவங்களுக்கு ஒரு பலவீனம் என்னன்னா அடிக்கடி மனக்குழப்பத்தை ஏற்பட்டுக்கிறதா. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதில் அடிக்கடி குழம்பியே அந்த பிரச்சனையில் தீர்வு காண முடியாமல் சில நேரங்களில் போயிடுறாங்க. ஆனால் தீர்வு காண்றதில் கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசிக்காரங்க தான். பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவங்க கிட்ட கொடுத்துட்டா ஒரு சமநிலைப்படுத்தி சீர் செஞ்சு துளப்பாக்கக்கூடிய துலாக்கோல் மாதிரி தான் சரியான தீர்வை துல்லியமாக எடை போட்டு கொடுக்கறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. நெருங்கிய பழகின நண்பர்கிட்ட கூட போய் உதவின்னு போய் கேட்டு நிற்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கிட்ட உதவின்னு போய் நின்றுட்டா தாராளமாக முன் வந்து அவங்க செய்கிற வேலையை விட்டுட்டாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டிருப்பாங்க. பாராட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அனுசரித்து போக தெரிஞ்சவங்க. பதவி சலுகை இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்பட்டாலுமே தாமதமாக இருந்தாலுமே இவங்களுக்கு நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியும்னா இந்த மிதுன ராசிக்காரங்களால தான் முடியும். சோம்பலாக இருக்கிறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது. நிதானமாக செயல்பட்டாலும் அறிவாற்றலோடு செயல்பட்டு சாமர்த்தியமாக முடிக்கக்கூடிய குணங்கிறது இந்த மிதுன ராசி அன்புகளுக்கு இருக்கும். ஆனால் அதே சமயம் மற்றவங்கள எளிதில் யாரையுமே நம்ப மாட்டாங்க. எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்க்குற பார்வைக்கு இவங்க கோமாளி மாதிரி இருந்தாலும் ஏமாளியாக மட்டும் இருக்கவே மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் நயமாக பேச தெரிஞ்சவங்க, நல்ல காரியவாதியாகவும் கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களால வாழ்க்கையில் இவங்களால பல மாயாஜாலங்களை நிகழ்த்த முடியும். அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலனை எல்லாமே செயல்படுத்தி பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இந்த ராசிக்காரங்களால் நிகழ்த்த முடியும். மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே இவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதால இறையருளுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே கூடவே இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் முன்னோக்கி போகலாம். மிதுனம் சொல்லக்கூடியது இரட்டை ராசி சின்னமாக இருக்கிறதால இந்த ராசிக்கு அதிபதியாக புதனும் இருக்கிறதால பெரும்பாலும் நீங்கள் பெருமாள் கோவில்களுக்கு நீங்கள் அடிக்கடி போயிடுறது உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான பலன் எல்லாமே ஏற்பட்டு தரும். அதுலேயுமே ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் இருக்கக்கூடிய தலங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவுமே விசேஷமானதாக மாறிடும். அப்படி இருக்கக்கூடிய கோவில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருத்தொகை வெள்ளி மங்கலம்னு சொல்லக்கூடிய ஊர் தான். திருநெல்வேலியில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 108 திவ்ய தேசங்கள்லேயே 2 திவ்ய தேசங்கள் பக்கமாக இருக்கிறது இங்கே மட்டும்தான். இந்த கோவிலில் மட்டும் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். தொடர்ந்து மிதுன ராசி அன்புகள் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சனி பயிற்சிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே 2 ஆண்டு காலங்கள் தங்கி தான் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பார். அந்த வகையில் இப்போ நகரக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய வக்கர பயிற்சி காலம்னு சொல்லுவாங்க. இதனால் மிதுன ராசி அன்புகள் இந்த காலங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ இந்த வக்கர பயிற்சி காலங்களில் அது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அற்புதமான பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். 2024 ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு முழுக்க பொருளாதார வளர்ச்சி கொண்டு வந்து தரப்போகுதுன்னு சொல்லலாம். பண ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. மிக பெரிய அளவில் பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இத்தனை வருஷமாகவே மாத சம்பளம் வாங்கியிருப்பீங்க. 1ஆம் தேதி வாங்கினா அது 5ஆம் தேதியே காணாமல் போயிருக்கும். அடுத்த நாளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்த சூழ்நிலை தான். கையில் வாங்கின பணம் பையில் போட்ட பாடில்லை. ஆனால் காசு போன இடம் எங்கன்னே தெரிலங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்த மிதுன ராசி அன்புகளுக்கு இனி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லலாம். இனி அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து வர்ற வாய்ப்பு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அதே மாதிரி சேமிக்கிற பழக்கத்தையும் தொடர்ந்து வச்சுட்டே வாங்க. பல காலமாக நீங்கள் பல விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினச்சிருப்பீங்க. எதிர்பார்த்த முதலீடு இல்லாமல் இருந்திருக்கும். இனி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலம்தான்.
வேலை மாதிரி விஷயம் கூட உங்களுக்கு இப்போ இடமாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் பல மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போகிறீங்க. திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தேவையில்லாத மனக்குழப்பம், திருமண ரீதியாக அடிக்கடி ஏற்படுற மனக்குழப்பம் இது எல்லாமே தவிர்த்துடுங்க. பல குழப்பங்கள் குழம்பியே தான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்கிறீங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் நிதானம் இருக்கிறதும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு வந்தீங்கன்னாவே இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களால் எளிதாக கடந்து வர முடியும். முக்கியமாக நீங்கள் பார்க்குறப்ப இந்த வாகன பயணம், போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிலம் வாங்குறதுலையும் சரி, கடன் வாங்குறதுலையும் சரி, இந்த காலத்துலையும் இதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. சில சமயம் பெண் பார்க்கக்கூடிய சமயங்களில் கூட பெண் பார்க்குற மாதிரி சடங்குகள் எல்லாமே நடக்கும். மாப்பிள்ளை பார்க்குறது கூட நடக்கும். இருந்தாலும் சில சமயம் சிக்கல் ஏற்படவும் இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுத்து போகிறது தான் நல்லது. குழந்தைக்கு வரன் தேர்வு செய்ய மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய பெற்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கங்க. வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு எல்லாமே மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த காலத்தில் நல்லாவே இருக்குது. நினச்ச காரியங்களை கஷ்டப்பட்டாவது செஞ்சுருவீங்க. அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்துமே உங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம் தோணிக்கிட்டே இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உடனே மதுரை மீனாட்சி கோவிலில் இருக்கக்கூடிய ஆலய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுருவாங்க. மதுரை மீனாட்சி வழிபட்டு வாங்க. வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமையும். குறிப்பாக மிதுன ராசி அன்புகளுக்கு 19/6/2024 இருந்து 4/11/2024 வரைக்குமே, அதை தொடர்ந்து 2/7/2025 வருஷத்தில் 18/11/2025 வரைக்குமே 2 முறை சனி வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த காலத்தில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே ஈடு செய்ய நீங்கள் புதுசாக முயற்சி செய்யலாம். அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் வெற்றியாக தான் முடியும். உழைப்புக்கு சேர்த்த பலன்கிறது கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயத்தை நீங்கள் எடுக்கலாம். தொழில் வளர்ச்சியில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பல சங்கடங்கள், குறுக்கீடுகள் இது எல்லாமே நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் மறுபடியுமே பழைய இடத்துக்கே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளோட வழியில் கூட சில சமயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, மகன் தந்தை உறவுக்குள்ள அடிக்கடி சண்டை ஏற்படுறது இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே தட்டிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக தான் அமைய போகுது. பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடு செய்கிற முயற்சியும் கைகூடி வரும். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் இப்போ இருக்கிறதால ஒரு சில சமயத்தில் மட்டும் கொஞ்சம் தொடர்ந்துமே பெற்றவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க தானங்கிறத கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. இதை எல்லாமே சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் உங்களால் எளிதாக கடந்து வர முடியும். வாகன மாற்றம் செய்கிறதுக்கு மாதிரியான வாய்ப்பு எல்லாமே இந்த காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வாகன மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். இது வரைக்குமே தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரி கூட இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் விலகி போவாங்க. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எதை செஞ்சாலுமே திட்டமிட்ட மாதிரி தான் நடக்கும். பொருளாதார நிலையில் ஒரு உயர்வு, உடல் நலத்துலேயும் ஒரு மனநலத்துலேயும் ஒரு சிறப்பான நேரம், மொத்தத்தில் ஒளிமயமான எதிர்காலம்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு அற்புதமான மாற்றம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம் இது எல்லாமே கிடைக்க போகுது. இனி கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். குடும்ப பிரச்சனை கூட இனி படிப்படியாக மாறும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு, அனாவசிய பேச்சுக்கள் எல்லாமே ஏற்பட்டுரு. இது வரைக்கும் பேச்சுவார்த்தை மூலிமா கூட சண்டை எல்லாமே ஏற்பட்டிருக்கும், பிரிவினை கூட ஏற்பட்டிருக்கலாம். இனி அது எல்லாமே நீங்க போகுது. விலகி போன உறவு கூட இனி தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். பொருளாதார நிலையில் ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஒரு சில சமயங்களில் நல்ல வருமானம் வந்திருக்கும், சில சமயங்களில் அப்படியே கீழே போயிருக்கோம். இனி அந்த நிலையெல்லாமே மாறி ஒரே சீராக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சனியோட பார்வை உங்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உடன் பிறப்பங்களால் மட்டும் கொஞ்சம் நேரங்களில் பிரச்சனை ஏற்பட இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. பிரச்சனை ஏற்பட்டாலுமே அந்த பிரச்சனை வந்து உடனடியாக நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் திடீர்னு உங்களுக்கு கூடுதலாக பொறுப்பு, சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வருமானம் கிடைக்கிறதால மனசில் ஒரு மகிழ்ச்சி, இளைய சகோதரர்கள் வகையில் ஒரு இணக்கம் ஏற்படும். ஏற்கனவே மிதுன ராசி அன்புகளுக்கு இளைய சகோதரர்கள் மேலே ஒரு தொடர்ந்து அக்கறை பாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இனி உங்களுக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே மறைஞ்சி இனி இளைய சகோதரரோட ஒரு நல்ல உறவு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்த்த நல்ல தகவல் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. எதிர்காலத்தில் பற்றின பயங்கிறது இனி நீங்கி போகும். சேமிப்பு உயரப்போகுது. தொழிலுக்கு ஒரு மூலதானமே இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி பல வகையில் உதவி கிடைக்க போகுது. பலருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு, தொழிலில் ஒரு லாபம் இது எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதார பற்றாக்குறை எல்லாமே அகன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே இனி வெற்றி தானே சொல்லலாம்.
வாசல் தேடி வந்த வரம் எல்லாமே திரும்பி போகுதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இப்போ கல்யாண முயற்சி எல்லாமே கை கூடக்கூடிய நேரம் தான். இருந்தாலுமே கொஞ்சம் வரம் தேடுதல் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. சரியான வரனை உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் தேடி தர்றது ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி முக்கியமான இருந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாமே தீர்றதுக்கு வழியாமி போகுது. தொழிலுக்கு தேவையான மூலதானம் கிடைக்க போகுது. பணிபுரியறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய உற்சாகம் ஊக்குவிப்பு தரக்கூடிய வகையில் தான் அமையும். அதே மாதிரி புதன்கிழமை ஆனால் விரதம் இருந்து அனுமன வழிபாடு செஞ்சுட்டு வரதும், திருக்கடையூருக்கு ஒரு தடவையாவது போய் அபிராமி அம்மனையும் அமிர்த கடேஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை ஆனால் சனி பகவானுக்கு எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக நீங்கி போகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.